Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இந்த பதிவில் blouse கட் பண்ணும் பொழுது அளவுகள் மாறாம இருக்க என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண இந்த பிளவுஸினுடைய ஸ்டிச்சிங் வீடியோவையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்தும் பின்கழுத்தும் சரியாக இருந்தது அப்படின்னாலே ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முன்கழுத்தும் பின்கழுத்தும் மாறாமல் இருக்க என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மேலும் ப்ளவுஸ் கட்டிங்கில் சில நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பவும் போல் கிளாத்தை நீல வாக்கில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரப்பகுதி ரெண்டும் இது மாதிரி ஓப்பனில் இருக்கிற மாதிரியும் நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ரைட் சைடு ராங் சைடை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் பட்டிக்காக ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இது பேக் பார்ட் ஃபோல்டிங்காக. ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் சரியான அளவு. 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்காக ப்ளஸ் பண்ணி 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். சரிங்களா? இது மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு அப்படிங்கிறது 9 இன்ச். சரிங்களா? சரியாக 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? அதாவது தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 9 இன்ச்சு. 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுருக்கலாம். இது போல் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் நெக் விட்த் அப்படிங்கிறது 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு. 3/4 இன்ச் நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் நெக்லைனுக்காகவும் 1/2 இன்ச் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும். டோட்டல் அப்படின்னு பார்த்தா ஹாஃப் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் லென்த் மார்க் பண்ணணும். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டு ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்டாகவும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கிராஸ் வைஸ்லேயோ அல்லது கொஞ்சம் நகர்த்தி வச்சு நம்ம ட்ரா பண்ணும்பொழுது ஷேப் மாறும். ஆக அந்த இடத்துல லூஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறது காரணம் நம்ம இந்த ட்ராயிங் பண்ணுறது தான். சரிங்களா? அதாவது ஆம்கோல் லூஸ் வருது அப்படிங்கிற காரணம் இந்த இடத்துல கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு லூஸ் வர வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக ஸ்கேல் நேராக வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ரவுண்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து அளவு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்பொழுது கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆக நம்ம ஆர்ம் ரவுண்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? சரியான அளவு அப்படியே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக், ப்ளவுஸினுடைய பேக் நெக் அப்படின்னு பார்த்தா 8.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். விட்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கழுத்து அகலம் இன்னும் அதிகமாக வேணும், பின் கழுத்து அகலம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2.5 இன்ச் விட்த்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நான் 2.25 இன்ச் போதும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டாகவே பேக் நெக் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இந்த பேக் நெக்குக்கும் உங்களுக்கு ஷேப் சரியாக வரணும், நல்லா யூ மாதிரி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கேல் ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ பேக்கில் எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், மேல் பக்கம் ஷோல்டரில் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம ஷோல்டரில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் தையல்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு தையலுக்காக மார்க் பண்ண இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ செகண்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த அளவில் நம்மளோட அளவு ப்ளவுஸினுடைய பின் கழுத்தை சரியாக வச்சு நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா? கரெக்டாக செகண்டாக போட்ட லைனில் இது மாதிரி செக் பண்ணுங்கள். மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் இடையில பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு
நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக வந்து டச் ஆகிற மாதிரி சரிங்களா, மெட்டீரியலும் நம்மளுடைய அளவு ப்ளவுஸினுடைய ஃபோல்டிங்கும் சரியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போட்ட அளவு சரிங்களா. இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, அதாவது 8.25 இன்ச்சாவோ அல்லது 8.75 இன்ச்சாவோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே வேணும் அப்படிங்கிற சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் கேட்கும் பொழுது இந்த மாதிரி வந்து அளவுகளை செக் பண்ணிக்கலாம். அந்த சேம் அளவு அப்படியே வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன பின் கழுத்து அளவு இருக்கோ அதே அளவு சேம் அளவு அப்படியே வரும். இந்த மாதிரி அளவுகள் சரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வராது சரிங்களா. அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டர் லூஸ் வரவே வராது. இப்போ நம்ம பேக் பார்ட்டில் எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டோம். இது போல் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா தையல் வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதியில் தையல் போடும்போது இந்த இடத்துல வரும் சரிங்களா, அதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில், அதாவது 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் இது போல் ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணணும். மீதம் இருக்கிற கிளாத்தை இது போல் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் வைஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத்தை போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கிராஸ் வைஸில் வந்து பேக் பார்ட்டை இது மாதிரி மேல் பக்கம் வச்சுருக்கோம் சரிங்களா. செஸ்ட் ரவுண்டும் நம்மளுடைய ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. இது மாதிரி சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டினுடைய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. நம்ம அந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணும் பொழுது கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு கரெக்டான பட்டிக்கு சைஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும் பொழுது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஃப்ரண்ட்டில் பட்டி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த சைடில் அவ்வளோ கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கை வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம கார்னர் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் நெக் சரிங்களா. அடுத்து ஃபோல்டிங் சைடில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் சைட்லேயும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு உயரம் பகுதியையும் இது போல் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஷோல்டரோட லைனை ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங்கோட லைனையும் அதே போல் ஸ்ட்ரைட்டாக வந்து லென்த் வைஸில் போட்டு விடலாம். அடுத்து நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 5.25 இன்ச் இப்போ சரிங்களா. ஷோல்டரோட லைன்லேருந்து ஃபோல்டிங்கோட லைனுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் சரிங்களா. இது மாதிரி லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும், லூஸ் வந்து வராமல் இருக்கும் சரிங்களா. ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வளைவுகளில் சரியாக அந்த வளைவுகள் போதும் அப்படின்னா இதே வளைவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அகலங்கள் அதிகமாக வேணும் ஃப்ரண்ட் நெக்கில் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பகுதியில் மார்க் பண்ணி நம்ம வந்து வளைவுகள் வந்து நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம சரியாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வந்து இது மாதிரி கையில் எடுத்துகிட்டு ஷோல்டர் தையலுக்காக நம்ம மார்க் பண்ண பகுதியில் ஷோல்டர் தையலுக்காக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/4 இன்ச் உள்பகுதியில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த செகண்டாக மார்க் பண்ண இந்த லைனில் சரிங்களா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணும் பொழுது முன் கழுத்து வளைவு வந்து சரியாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷோல்டரோட மார்க்கிங்கை சரியாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக மார்க் பண்ண அந்த லைன்லேயே வந்து அளவு ப்ளவுஸினுடைய கார்னர் சரிங்களா, முன் கழுத்தினுடைய கார்னரை கரெக்டாக இது மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு
கொக்கி பட்டிக்காக தேவைப்படும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இந்த சைடில் 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ண அளவு மிக சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் மேலேயோ அல்லது கீழேயோ வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த ஷோல்டரில் லைனும் ஃபோல்டிங்கில் லைனும் வந்து சரியாக நம்ம மேட்ச் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? கிராஸ் வைஸில் நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மெத்தட் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம கிளியராக பார்த்துருப்போம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டினுடைய ஹைட், அதாவது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 12.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு கட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது யோக் பார்ட். சரிங்களா? வளைவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வளைவுகள் இந்த இடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? 1.5 இன்ச் வந்து போதுமானது. அதனால 1.5 இன்ச் வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். கிராஸினுடைய அளவை ஃபஸ்ட் வந்து இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டினுடைய விட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் சைடில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா 1.5 இன்ச், அதுக்கும் வந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டினுடைய அகலங்கள் இரண்டையுமே வந்து இது மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல் டெப்த் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து சரியான அளவு. சரிங்களா? ஆம்கோலினுடைய சரியான அளவு, பேக் பார்ட்டினுடைய அளவை நாம் அப்படியே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து கரெக்டாக வந்து சென்டரில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் சைட்லேயும் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? சென்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து டெப்த் எடுக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும், சுருக்கங்கள் வந்து குறைவாகிறதுக்காக. சரிங்களா? ஆம்கோல் சுருக்கம் குறையிறதுக்காக இந்த டெப்த் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அனைத்து அளவுகளையுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து நகராமல் இருக்கணும். சரிங்களா? அதாவது பிசுறுகள் இல்லாமல் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் நகராமல் இருக்கணும். நம்மளோட சிசரும் நம்மளோட கையும் மட்டும்தான் நகரணும். சரிங்களா? அந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது தான் அளவுகள் மாறாமல் இருக்கும். சரிங்களா? இது எந்த மெட்டீரியல் கட் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிசுறுகள் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. அடுத்து நம்ம டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2 டாட்டுக்குமே வந்து ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். இது போல் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் இது போல் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாறிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் ஃபோல்டிங்லேயும் ஒரு கிளாத் வந்து ஓப்பன்லேயும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக, அதாவது மடித்து ஹெம் பண்ணுறதுக்காக 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரப்பகுதி அல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு 1 இன்ச் தேவைப்படும். டபுள் ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவினுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.25 இன்ச் வந்து சரியான அளவு. 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக, ஷோல்டர் வந்து ஸ்லீவோட ஜாயின் பண்ணுறதுக்காக. சரிங்களா? டோட்டலாக இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 6.25 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லோ லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம போட்ட லைன்லேருந்து ஸ்லீவ் லோ லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் வந்து ஸ்லீவ் லோ லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து ஆர்ம் ரவுண்டு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்ம் ரவுண்டுக்கு கீழேயும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் வைஸில் ஃபோல்டிங்லேருந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபோல்டிங்லேருந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணும் பொழுது சென்டர் பாயிண்ட் வந்து 9 இன்ச் கிடைக்கிது. 9ல் சென்டர் அப்படிங்கும்போது 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் அப்படிங்கும்போது 2.25 இன்ச். மேல் பக்கமும் அதே போல் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 2.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழ் பக்கத்தில் 1/2 இன்ச் உள் பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி நம்ம வளைவுகள் வந்து ட்ரா பண்ணும்பொழுது ஸ்லீவினுடைய வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ தையலுக்கான அளவையும் ஆர்ம் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் வந்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். இது மாதிரி நம்ம லைன் போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கத்தில் வந்து இது மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
தையலுக்கான அளவையும் அதே போல் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபோல்டிங் சைடில் சென்டர்லேயும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 லேயர் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக 2ஆக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண ஹேர்கட் இருக்கு இல்லைங்களா சென்டரில், அந்த ஹேர்கட்டில் இருந்து 1/4 இன்ச்சில் வந்து டெப்த் எடுத்துக்கலாம். கிராஸ் வைஸில் அந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. டெப்த் எடுத்த பகுதியை கட் பண்ணிக்கலாம். டெப்த் எடுத்த பகுதி ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அதே போல் ராங் சைடையும் வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? இதுபோல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, ராங் சைடையும் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். மீதி இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் கழுத்து பகுதியில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பகுதியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கொக்கிப்பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 9 இன்ச் வந்து கட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், தேவையானதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இன்ச்சில் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1.25 இன்ச் வச்சிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போடும்போது அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? ஒரு சைடு வந்து அதிகமாகவோ அல்லது ஒரு சைடு வந்து கம்மியாகவோ இந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுற பொழுது இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். சில சகோதரிகள் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு நானே வந்து ப்ளவுஸ் தைச்சி போட்டுக்கிறேன், பட் ஆனால் கஸ்டமருக்கு வாங்கும் பொழுது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வாங்கும் பொழுது, எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வெளியில் வாங்கும் பொழுது பயமாக தான் இருந்தது. சரிங்களா? அந்த பயத்தை மீறி நம்ம மேலே நம்பிக்கை வைங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ண முடியும். நீங்களே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப அடுத்தவங்க வந்து எப்படி உங்களை நம்புவாங்க? சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே, கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம பட்டிக்காக வந்து அளவுகள் எடுத்து மார்க் பண்ணலை, ஏன்னா ஸ்டிச் பண்ணும் பொழுது நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பதிவில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? பட்டிக்காக கட் பண்ண கிளாத் ரஃப்பாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டிக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்லீவ், கிராஸ் பீஸ், பட்டன் பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து பிகினர்ஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.